முக்கிய செய்தி: திமுக கூட்டணியில் சிபிஎம் தொடர்கிறது. ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே தவேகாவிற்கு ஆதரவு என்று சிபிஎம்மினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் சிபிஎம் தொடர்கிறது, ஆனால் ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே தவேகாவிற்கு ஆதரவு என்ற கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் சிபிஎம் தொடர்கிறது, ஆனால் ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே தவேகாவிற்கு ஆதரவு என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாக தவேகாவிற்கு தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கிய நிலையில் தற்போது திமுக கூட்டணி, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேயே சிபிஎம் தொடர்கிறது, ஆனால் ஆட்சி அமைப்பதற்காக மட்டுமே தவேகாவிற்கு ஆதரவு என்ற கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இரு கட்சிகளும் தங்களுடைய ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு இந்த முடிவை வெளியிட்ட நிலையில் தற்போது இத்தகைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் நியூஸ்7 தமிழின் பொறுப்பாசிரியர் மரியரிகன். மரியரிகன், வணக்கம். இதற்கு முன்பாக நிபந்தனையில்லா ஆதரவு கொடுக்கப்படும் என்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய மற்றும் இடதுசாரி கட்சிகள் என இரண்டு கட்சிகளுமே தெரிவித்த நிலையில் தற்போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலேயே தான் தொடர்கிறோம், ஆதரவு ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை மட்டும்தான் கொடுக்கிறோம் என்பதாக சண்முகம் தெரிவித்திருக்கிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? கனகதரன், இது மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்றால், கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு அறிவிப்பை தவேகாவினுடைய தலைவர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இப்பொழுது யார் அவரோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சியை உருவாக்க போகிறார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. இந்த பின்னணியில் தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு அளிப்பதாகவும், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு அளிப்பதாகவும் ஏற்கனவே அவர்கள் இறுதி முடிவை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 108 இடங்கள் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலாக காங்கிரஸ் கட்சியினுடைய 5 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சியினுடைய 2 அடிப்படையில் 4 இடங்கள் என்று பெரும்பான்மையை நோக்கி தவேகா பயணிக்கக்கூடிய நிலையானது உருவாகி இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், விஜய் அறிவித்தபடி கூட்டணி ஆட்சி அமைத்து அதில் அமைச்சரவையில் இடம்பெறுவார்களா சிபிஐயும் சிபிஎம்மும் என்கிற கருத்தானது முதன்மையாக சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. இப்பொழுது அதற்கு ஒரு முடிவுரையானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரே மாதிரி முடிவினை எடுத்துள்ளோம். எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சி அமைக்க விஜய் எங்களுக்கு ஆதரவு கடிதம் அனுப்பினால் எழுத்துப்பூர்வமாக ஆதரவு கடிதம் கோரினார்கள். மாநில குழு கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. தவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்திருக்க வேண்டும், பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே பதவியேற்க முடியும் என சட்டத்திற்கு புறம்பாக பேசியிருக்கிறார்கள். ஆளுநர் ஆட்சியினை கொண்டு வர முயல்கிறது. பாஜக அதிமுக ஆட்சியினை காணாமல் போக செய்வதுதான் எங்கள் நோக்கம் என்கிற ஒரு கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் வைத்திருக்கின்றார். இதில் ஒரு முக்கியமான அம்சம் என்பது, வெளியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் இந்த 2 சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய 2 கட்சிகளும் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது கூட்டணியில் நாங்கள் சேரவில்லை, தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணியில் தான் சிபிஐயும் சிபிஎம்மும் சேர இருக்கின்றார்கள். ஆனால் வெளியில் இருந்து ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டை நோக்கி அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இது கொள்கை ரீதியாக இத்தனை காலமாக அதிமுக பாஜக என்கிற 2 கட்சிகளை எதிர்த்து வந்திருந்தோம். அந்த கட்சிகள் தான் தற்போது தவேகாவினுடைய தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக ஏற்படுகிறார்கள். எந்த இடத்திலும் இதுவரை முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது திமுகவினுடைய நபர்களோ விஜய் ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதமான ஆட்சேபனையோ எதிர்ப்பையோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ வழங்கவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வெளியில் இருந்து ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் தமிழக வெற்றி கழகம் விவகாரத்தில் சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இந்த 2 கட்சிகளும் எடுத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அணிகளில் மிகவும் அதிகமான இடங்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மக்கள் வழங்கி இருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிக்கிறது என்றும், அதிக இடங்களை பெற்ற தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு பதிலாக RSS பாஜக ஒன்றிய அரசின் அரசியல் கருவியாக செயல்படக்கூடிய
ஆளுநர் தன்னிடம் தனிப்பெரும்பான்மை கடிதம் மூலம் நிரூபிக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும், குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமல்படுத்தி புறவழியாக பாஜகவின் ஆட்சியை திணிக்க இதன் மூலம் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்றும், இதற்கு இடமளிக்காத வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்திட வெளியிலிருந்து நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆதரவு தருவது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில நிர்வாக குழு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கூறியிருக்கிறார். அதாவது தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த பின்னணியில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி கட்டிலில் கொண்டு வருவதற்கு மறைமுகமாக பாஜக முயற்சி செய்வதாகவும், அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கருத்தை சொல்லுவதாகவும் சொல்லியிருந்தார்கள். இதில் ஒரு அம்சத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்று காலையில் செய்தியாளர்களை சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் பாஜகவுடைய நிர்பந்தமும் பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு முடியாத ஒரு நெருடல் இருக்கிறது, ஆளுநர் மூலமாக பாஜக அழுத்தம் கொடுக்கிறதா என்கிற ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது பாஜகவிற்கு இதில் எந்த விதமான ரோலும் இல்லை என்கிற ஒரு கருத்தை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இதே கேள்வியை முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசனிடமும் கேட்கப்பட்டது. பாஜக தாவேகாவினுடைய இந்த ஆட்சி அமையாமல் இருப்பதற்காகவும் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காகவும் அழுத்தம் கொடுக்கிறதா என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இதில் பாஜகவுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பான்மை எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் தங்களினுடைய அதிகாரத்தை தங்களுடைய ஆட்சியை நிறுவுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்கள். திமுகவுக்கும் இதில் எந்த தொடர்பும் இல்லை. காங்கிரஸ் கட்சி தான் திமுகவுடைய முதுகில் குத்திவிட்டு அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு சென்றிருக்கிறார்கள். திமுகவுக்கோ அல்லது பாஜகவுக்கோ எந்த வகையிலும் இதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அவர்களுக்கு கிடைத்த எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள், மைனாரிட்டியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை நிரூபித்து விட்டு ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை என்கிற ஒரு கருத்தை தான் வானதி சீனிவாசன் சொல்லியிருந்தார். தற்பொழுது பாஜக நிர்பந்தம் தான் தாவேகாவுடைய இந்த ஆட்சி அமைக்காமல் இருப்பதற்காகவும் குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொல்லைப்புறம் மொழியாக கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பாஜக இருக்கிறது ஆளுநர் மூலமாக என்கிற ஒரு கருத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியிருப்பது என்பது அவர்கள் ஜஸ்டிஃபை பண்ணுகிறார்களா என்கிற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியுமானது இந்த இடத்தில் எழுகிறது. அதாவது இந்த இடத்தில் சிபிஐ இத்தனை காலங்களாக திமுகவோடு கூட்டணியில் இருந்தார்கள். திமுகவோடு தான் பல தேர்தல்களை சந்தித்தார்கள். அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதே போன்று 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல், 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல் என்று 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல், 2026 நடந்த சட்டமன்ற தேர்தல் என்று பல தேர்தல்கள் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியோடு இருந்த சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் திடீர் என்று விலகி இன்னொரு நிலைப்பாட்டை எடுப்பது என்பது அவருடைய கொள்கை ரீதியிலான விஷயத்தை உறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குமா என்கிற ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு சென்ற பொழுது கடுமையான விமர்சனத்தை திமுகவுடைய டி.ஆர். பாலு, அதே போன்று திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஆராசா உள்ளிட்டோர் வைத்தார்கள். இக்கட்டான பல தருணங்களில் காங்கிரஸ் கட்சியோடு திமுக பயணித்திருக்கிறது. ஆனால் தற்பொழுது இவர்கள் ஒரு பெரிய துரோகத்தை செய்து விட்டார்கள் என்கிற நிலைப்பாடோடு திமுகவுடைய மூத்த நிர்வாகிகளாகவும் திமுகவுடைய மாநில எம்பிக்களாகவும் இருக்கக்கூடிய ஆராசா டி.ஆர். பாலுவினுடைய காத்திரமான ஒரு விமர்சனமானது எழுந்திருந்தது. இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது தற்பொழுது திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தற்பொழுது தாவேகாவுடைய பக்கம் சென்றிருக்கிறார்கள். அதில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அம்சம் தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தாவேகா ஆட்சியை தொடர்வதற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாடை மட்டும்தான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் திமுகவோடு கூட்டணியில் தொடர்கிறது சிபிஐ மற்றும் சிபிஎம். ஆனால் ஆட்சியை தக்க வைப்பதற்காகவும் ஆட்சியை தொடர்வதற்காகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. இந்த பின்னணியில் பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்தில் திமுகவினுடைய அல்லது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய போக்கையும் அவர்கள் கையில் எடுப்பார்கள் என்கிற ஒரு விஷயமும் இதில் மறைமுகமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. கனகதாரா. மரியரீகன், ஆக குடியரசுத் தலைவர் ஆட்சியை தவிர்ப்பதற்காகவும் மறு தேர்தலை தவிர்ப்பதற்காகவும் மட்டுமே, மக்களினுடைய தீர்ப்பை ஆதரிப்பதற்காக மட்டுமே நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். மற்றபடி கூட்டணியை பொறுத்தமட்டில்
அடுத்து வரும் தேர்தல்களில் திமுகவுடனே நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்பது இடதுசாரிகளினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாமா? இல்லாவிடில் இதற்கு முந்தைய தேர்தல்களில் தமிழகத்திலோ இல்லை இந்திய அரசியலிலோ இத்தகைய நிகழ்வு இதற்கு முன்பாக அரங்கேறி இருக்கிறதா? கனகதரா, நீங்கள் குறிப்பிட்டது போன்று தற்போது சிபிஐ சிபிஎம் நிலைப்பாடு மிகவும் முக்கியமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அவர்கள் தற்போது அடிப்படையில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உதவியைத்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் 234 தொகுதிகள் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெறும் 108 இடங்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இதிலும் கூட திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போட்டியிட்டு இருக்கிறார். ஒருவேளை புதிய அமைச்சர்கள் உருவாகும் பொழுதோ அல்லது பதவியேற்பு நிகழும் பொழுதோ ஒரு பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அது திருச்சி கிழக்கா அல்லது பெரம்பூரா என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மட்டுமல்லாமல் மேலும் அந்த புளோர் டெஸ்ட் என்று சொல்லும் பொழுது சபாநாயகர் ஒருவர் அந்த புளோர் டெஸ்டில் இருப்பார். அது தாவேகாவினுடைய நபராக இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்கும் குறைவதற்கான வாய்ப்பானது ஏற்படக்கூடிய ஒரு போக்கானது உருவாகும். இந்த பின்னணியில் தாவேகாவுக்கு பெரும்பான்மை பலம் இல்லாத பொழுது தாவேகாவினுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக தற்பொழுது 2 முக்கியமான கட்சிகள் கரம் கோர்த்திருக்கிறார்கள். சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இந்த 2 கட்சிகள். இதில் அவர்கள் தொடர்ந்து தாவேகாவோடு பயணிப்பார்களா அல்லது இப்பொழுது சொல்லியிருக்கிற மாதிரி திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்கிறோம், தாவேகாவுக்கு ஆட்சி நிர்வாகம் நடத்துவதற்கான ஒரு உதவியை மட்டும்தான் செய்கிறோம் என்கிற அடிப்படையில் அவர்கள் பார்க்கின்ற பொழுது இதில் அவர்கள் பொலிட்டிக்கல் ரீதியாக என்ன ஸ்டேட்மெண்ட் எடுப்பார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. தற்பொழுது தாவேகாவினுடைய கூட்டணிக்கு தொடர்வதற்கான ஜஸ்டிபிகேஷன், அதாவது நியாயப்படுத்தல் என்கிற அடிப்படையில் மட்டுமே இந்த கருத்தை சிபிஐயும் சிபிஎம்மும் முன்வைக்கிறதா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் சொல்லும் பொழுதே 2 அம்சத்தை சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சரவையில் இடம் என்பதை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். திமுகவோடு கூட்டணி தொடர்கிறது என்கிற கருத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தாவேகாவுடைய ஆட்சியை தொடர்வதற்கான, அதாவது முதல் முறையாக தாவேகா ஆட்சி அறையில் ஏறுவதற்கான ஒரு விஷயமாகும் மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து அதன் மூலமாக ஆட்சியை உறுதி செய்வதற்கான ஒரு இடத்தை மட்டுமே கொடுக்க இருப்பதாகவும் தான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்று பார்க்கும்போது எதிர்காலத்தில், அதாவது 2029 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகின்றது. அதில் தாவேகாவோடு அவர்கள் பயணிப்பார்களா அல்லது திமுகவோடு அவர்கள் பயணிப்பார்களா என்பது அது ரொம்ப பெரிய இடமாக இருக்கிறது. இருப்பினும் கூட திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் இதற்கான டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பேட்டர்ன் என்பது உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் அல்லது பெரம்பூர் இடைத்தேர்தலில் ஏதாவது ஒரு தொகுதியை விஜய் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய இடமானது உருவாகும். அந்த இடத்தில் கூட்டணி கட்சி என்கிற அடிப்படையில் திமுகவோடு சேர்ந்து சிபிஐ அல்லது சிபிஎம் பயணிக்குமா அல்லது தற்பொழுது ஆட்சியில் உதவி என்கிற அடிப்படையில் அந்த இடத்தில் யாருக்காக உங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்னும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் தற்பொழுது தாவேகாவோடு கூட்டணியை தொடர்ந்ததாக அறிவித்திருக்கிறார்கள், துவங்கி இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடவில்லை. ஏற்கனவே செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொல்லும் பொழுது இந்த விவகாரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார்களோ அந்த நிலைப்பாட்டோடு தான் நாங்களும் ஒத்துப்போவோம் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்ற பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோடு கைகோர்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் பிற்பகல் அளவில் ஒரு பேச்சுவார்த்தையானது நடந்ததாகவும் தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய விஜய் ராஜினாமா செய்ய வைத்துவிட்டு அங்கு இடைத்தேர்தல் நடக்கும் பட்சத்தில் அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனை களமிறக்கி அவருக்கு ஆதரவு அளித்து அதன் மூலமாக அவரை வெற்றி பெற செய்து அவரை துணை முதலமைச்சராக ஆக்கலாம் என்கிற ஒரு பேச்சு தமிழ்நாடு அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருந்தது. இதை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே திருமாவளவனிடம் நேரடியாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் சிபிஐ சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சியை தொடர்வதற்கான, ஆட்சியை அமைப்பதற்கான ஒரு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்னவாக இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்றால் திமுக கூட்டணியில் தொடர்வதாக சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய இந்த 2 கட்சிகளும் சொல்லி இருக்கிறார்கள். இதே நிலைப்பாட்டை விசிக எடுக்க போகிறதா அல்லது
ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை தேர்தல் பாதையை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்த காலகட்டத்திலிருந்தே அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் எளிய விளிம்பு நிலை மக்களுக்கும் பட்டியலின சமூக மக்களினுடைய அரசு என்பது உருவாக வேண்டும் என்பதற்காக ஒன்றாகத்தான் அவர்கள் பார்த்தார்கள். 1952ஆம் ஆண்டு நடந்த அந்த தேர்தல் மட்டும்தான் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கூட்டணி கட்சியில் இணைந்து அமைச்சரவையினுடைய அங்கமாக மாறினார். ஏறக்குறைய அந்த பின்னணியில் அந்த இடம் என்பது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தை மெயின்ஸ்ட்ரீம் மைய நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அரசியலாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பின்னணியில் தற்போது தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லாத பொழுது அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் இடம் என்கிற ஒரு புள்ளியை நோக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகருமா அல்லது வெளியிலிருந்து ஆதரவு என்கிற சிபிஐ சிபிஎம் அந்த நிலைப்பாட்டோடு ஒத்து போவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. கனகதாரா, தவேக ஆட்சி அமைப்பதற்கே ஆதரவு நல்கியிருக்கிறோம், மற்றபடி கூட்டணியாக திமுகவிலே தொடங்குகிறோம் என்ற இடதுசாரிகளினுடைய கருத்தை அரசியல் ரீதியாக அலசியமைக்கு நன்றி மரியரீகன்.